மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் வருது. ஆமா. ம். அந்த சந்திர கிரகணம் வர்றதுனால பொதுமக்களுக்கு எதுவும் இடையூறோ இல்ல அது மூலியமா ஏதாவது தோஷங்கள் இந்த ராசிக்கு தோஷம் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க கிரகணம் பொதுவா ம். வந்தாலே. ஆமா. அந்த மாதிரி எந்த ராசிக்காவது தோஷம் எதுவும் இருக்கா? அதுக்கு எந்த பரிகாரம் பண்ணணும்? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஓகே. முதல்ல இந்த கிரகணத்த பத்தின அடிப்படை புரிதல் பொதுமக்களுக்கு வேணும். பொதுமக்களுக்கு வேணும் அப்படிங்கிறத விடவும் இன்னைக்கு ஜோதிடம் நெறைய பேர் கத்துக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. ஜோதிடம் பார்க்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த கிரகணத்த பத்தின அடிப்படை தெரிஞ்சிருக்கணும். நான் இப்ப சொல்லக்கூடிய செய்தி ஜோதிடம் படிச்சு இருக்கிறவங்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி ஒரு பயனுள்ள தகவல். முதல்ல இந்த சந்திர கிரகணம் நடக்குதுல்ல, அந்த கிரகணத்தினால முதல்ல எந்த ராசிக்கும் பிரச்சனை, தோஷம் எதுவும் இல்ல. பரிகாரம் எதுவும் பண்ண வேண்டாம். ம். ஏன் அப்படி சொல்றேங்கிறதுக்கு விளக்கம் சொல்றேன். இப்போ ஒரு கிரகணம் நடக்குதுன்னா, மொத்தம் 2 தான். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்னு இருக்கு. இந்த கிரகணம் நடக்கும் பொழுது, அந்த கிரகணம் நடக்கிறத பூமியிலிருந்து நம்ம பார்வைக்கு அந்த கிரகணம் தெரியணும். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு, நகரங்களுக்கு இந்த கிரகணம் முதல்ல தெரியுமா அப்படிங்கிறதுக்கான விளக்கத்த பார்க்கணும். பஞ்சாங்கத்துல தெளிவா குடுத்திருப்பாங்க. இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியும். இப்ப இந்தியாவுல தெரியுங்கிறது இப்ப தமிழ்நாடு இந்தியால தான் இருக்கு. குஜராத், ராஜஸ்தான்லாம் இந்தியால தான் இருக்கு. குஜராத்லயும் தெரியுமா? தமிழ்நாட்டிலயும் தெரியுமா? அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இங்க சூரிய உதயம், அஸ்தமனம் மாதிரி சந்திரன் வானத்துல, கிழக்கு வானத்துல உதிச்சு வரக்கூடிய நேரம் இருக்குல்ல, ம். இது அன்றாடம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாரி மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கிரகணத்தோடைய பாதிப்பு நமக்கு இருக்கா, இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசணும். அப்படி பார்க்கும் பொழுது, நாளைக்கு ஆரம்பிக்கக்கூடிய அந்த கிரகணம் இருக்கு இல்லையா? கிரகணம் ஆரம்பிக்கும் பொழுதும் சரி, கிரகணம் முழு கிரகணமாக நடைபெறும் பொழுதும் சரி, நமக்கு தமிழ்நாட்டுல அதனுடைய பார்வை கிடையாது. அதாவது சந்திரன் உதிச்சு வரும் பொழுது தான் இந்த கிரகணத்த நம்மளால பார்க்க முடியும். இங்க என்ன நடக்குதுன்னா, நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ள சந்திரன் சாயங்காலம் எத்தன மணிக்கு உதிக்குதுன்னு பார்த்தா, சென்னைக்கு சாயங்காலம் 6 மணி 17 நிமிஷத்துல தான் சந்திர உதயத்தையே பார்க்க முடியும். நாளைக்கு பௌர்ணமி வேற. அப்போ அந்த முழு நிலவ நம்ம எப்ப பார்ப்போம்னா, சாயங்காலம் 6:17க்கு சென்னையில இருக்கிறவங்க பார்க்க முடியும். கிழக்கு வானத்துல சந்திரன பார்க்க முடியும். அப்படி வரும்பொழுதே என்னன்னா கிரகணம் 90% மேல முடிஞ்சிருச்சு. ம். கிரகணம் முழுமையான பரிபூர்ண கிரகணங்கிறது பார்த்தா, சாயங்காலம் 4:45ல இருந்து 5:45க்குள்ள தான் முழுமையான கிரகணம். அதுக்கு முன்ன பின்ன சில ஆரம்பம், முடிவுங்கிறதுல சில அளவுகள் இருக்கு. மக்களுக்கு அதெல்லாம் சொல்லி குழப்ப வேண்டாம். ம். முழுமையான பூரண சந்திர கிரகணம். கிரகண ஆரம்பம், முடிவு ஒன்று இருக்கு. அதுக்கு நடுவுலயே கிரகனுடைய மத்தியம காலம், முழு கிரகண ஆரம்பம், முழு கிரகண முடிவு இப்படின்ட்டு ஒரு 4 அடிப்படையில பிரிப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது, அந்த 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. நம்ம ஒரு 4:45 இருந்து 5:45 எடுத்துப்போம். இந்த நேரத்துல அந்த சந்திர கிரகணம் முடிஞ்சு போயிருது. முடிஞ்சு கம்ப்ளீட்டா வெளியில போகக்கூடிய அந்த நேரத்துல தான் நமக்கு சென்னையில 6:17க்கு சந்திர உதயம் நடக்குது. அப்ப நம்ம சந்திரனை பார்க்கும் பொழுது அங்க கிரகண தோஷம் முடிஞ்சு எல்லாமே ரெக்கவரி ஜோன்ல தான் இருக்கும். அப்போ அங்க பரிகாரமோ, தோஷமோ எதுவுமே அங்க வேலை இல்ல. நம்ம சென்னையை விட்டோம், மதுரைக்கு வருவோம். 6:17க்கு தான் சென்னையில நிலவ பார்க்க முடியும். மதுரையில அதிலிருந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் 6:27க்கு தான் மதுரையில இருக்கிறவங்களுக்கு சந்திரனை கிழக்கு வானத்துல பார்க்க முடியும். அப்படியே கன்னியாகுமரி பக்கம் போனா இன்னும் 10 நிமிஷம் பின்னாடி போயிரும். இப்படி கிரகணம் பார்வைக்கே தெரியாத ஒரு இடத்துல பரிகாரமோ, தோஷமோ வேலையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுல பஞ்சாங்கத்துல எப்படி சொல்லிருக்காங்கன்னு பாத்துருவோமா? ஏன்னா நம்ம நம்ம கருத்து சொல்லணும்னு நினைக்க கூடாதுல்ல. பஞ்சாங்க கணித வித்தகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்ப்போம். நம்ம வச்சிருக்கிறது இந்த விசுவாச வருடத்தினுடைய சபரி பஞ்சாங்கத்தை நம்ம கையில வச்சிருக்கோம். அதுல என்ன விவரம் கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது கிறிஸ்தோதய பூர்ண சந்திர கிரகணம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு பிராக்கெட் போட்டு முடிவு மட்டும் தெரியும். விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது மார்ச் மாசம் 3ஆம் தேதி 2026 வருஷம் செவ்வாய்க்கிழமையில பூர நட்சத்திரத்துல பௌர்ணமி நடக்கு, கேது கிறிஸ்தம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஒரு அழுத்தமான எழுத்துல போட்டிருக்காங்க. இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிராவின் மேற்கு பகுதிகள் தவிர இதர பகுதிகளில் முடிவு மட்டுமே தெரியும். அதை பெருசு பண்ணி காட்டியிருக்காங்க. அடுத்த வார்த்தையை கவனிக்கணும். தெரியும் பகுதிகளில் காலை 10 மணிக்குள் உணவருந்தவும். மகம், பூரம், உத்திரம், பூராடம், பரணி நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்து கொள்ளவும் போட்டிருக்காங்க. பௌர்ணமி சிராத்தம் மறுநாள் செய்ய வேண்டும் போட்டிருக்காங்க. இப்ப நம்ம பயப்பட வேண்டிய தேவை இதுல கிடையாது. இந்த பஞ்சாங்கத்தோட செய்தி என்ன சொல்லுதுன்னா, முழுமையான சந்திர கிரகணம் பார்வையில தமிழ்நாட்டுல இல்ல. அதனால யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த நட்சத்திரத்துல நடக்கிறதுனால கொஞ்சம் விழுந்து போறதுனால என்ன சொல்றாங்க,
அதுக்கு வந்து செய்யணும் அப்படிங்கிறது மக்களுடைய சாந்திக்காக தான் போடுறீங்களே தவிர மனசாட்சிப்படி இங்க வந்து கிடையாது. சாஸ்திரப்படிலாம் வந்து கிரகணம் இருக்கு அதனால பிரச்சனை அப்படிங்கிற ஒரு மிகைப்படுத்தலுக்கான வேலை கிடையாது. அதனால பொதுமக்கள் யாரும் நாளைக்கு நடக்கக்கூடிய சந்திர பார்வைக்கே தெரியாத ஒரு கிரகணத்துக்கு எந்தவித பரிகாரமும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா நிறைய ரீல்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம், செய்திகளை பாக்குறோம். நாளைக்கு சந்திர கிரகணம் சொல்லிட்டு ஒரு புல்டப்பான வாய்ஸ் எல்லாம் கொடுத்து நாளைக்கு இப்படி இந்த கவனமா இருக்கணும், இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் நிறைய செய்திகள் பார்க்க முடியுது. எந்தெந்த இடங்கள்ல முழுமையான சந்திர கிரகணம் எந்த நாடுகள்ல தெரியுமோ அந்த நாட்டுக்கு அந்த ராசி அடிப்படையில நமக்கு வந்து உலகியல் ஜோதிட அடிப்படையில நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். நமக்கு பொதுமக்களுக்கு இது பத்தின விழிப்புணர்வு கண்டிப்பா வேணும். நாளைக்கு நடக்கக்கூடிய சந்திர கிரகத்தினால எந்த ராசிக்கும் தோஷம் கிடையாது, எந்த பரிகாரமும் தேவையில்லை. எல்லாரும் அவங்கவுங்க அன்றாட வழக்கமான வேலைகளை பாருங்க, கடமைகளை செய்யுங்க, எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவார்.